Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் விளாக் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம லைக் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அது வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் வீடியோ சேனல் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஸோ நாங்கள் லைக் அம்மா அன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஆனால் கார்த்திகை நாளாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு. நான் எல்லாமே கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எண்ணெயெல்லாம் எல்லாமே ஊற்றியாச்சு. குத்து விளக்கு எல்லாமே இன்றைக்கி நான் தான் ஃபுல்லாகவே வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ அதை எடுக்கலாம் பார்த்தா என்னை எடுக்க முடியல. ஸோ நல்லா வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஸோ அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொரி செய்யணும், அவ்வளோதான். என்னடா கார்த்திகை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து விளக்கு கொளுத்தியாச்சு. இங்கேயிருந்து வீட்டுக்குள்ளே கொளுத்தியாச்சு. பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த வியூ, ரொம்ப அழகாக இருக்குது. இதனாலே வந்து கார்த்திகைனாலே இது ஒரு ஸ்பெஷல், இது ஒரு ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஜாலியாக இல்லை, அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதே தெருவில் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். தெருவில் வந்து எல்லா வாசப்படிலையும் ஒரே மாதிரி அது வந்து இன்னும் அழகு கூட்டும் தெருவுக்கெல்லாம் போனால். ஸோ நம்ம சைடு வந்து ரெண்டு வீடுனால ஒன்றும் பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டு பார்த்தாச்சா, அடுத்தது வந்து அண்ணி வீடு. அண்ணி வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பறந்துருக்கணும், அணைஞ்சு போயிட்டு பாதி இது. எடுத்தேன் ஃபோட்டோ எடுக்காம எப்படி? மீன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இந்த கோழி குஞ்சுங்க ஆரம்பிச்சிட்டுங்க. எங்க படுத்துற பாடு, மேய மாட்டுக்குங்க கிடந்துக்கிட்டு. அதுங்க இஷ்டம், எப்போ வேணாலும் மேய கிடந்துக்கிட்டு. இதனாலே ஒரு சந்தோஷம். அந்த என்னந்தல்ல அந்த தீபத்தை கொளுத்தி வச்சு அந்த வெளிச்சத்தில் அப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும், அழகாக இருக்கும். அது எனக்கு ஒரு ஆசை வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் மாடி இருக்குது, மாடியில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ பார்ப்போம், இப்போக்கு வந்து அது சான்ஸ் இல்லை அப்படிக்கும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு கார்த்திகை பார்ப்போம். ஸோ இப்படி மாடியில் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா, மாடி மேலே வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா. இந்தாங்க. வாவ், இதா இருக்கு. எங்கேயோ போகுதுப்பா அது, அங்கதான் வருதான். வெடிக்கிறது. அங்க போச்சே. மேலேயும் வச்சா நல்லா இருக்கும், இருட்டாக இருக்குது. அதுதான் லைட் இல்லாமல் கொஞ்சம் வந்து பறிச்சு விடணும், அப்போ தான் அணைங்க.
இல்லாமல் கார்த்திகை வந்து முழுமையடையாது. அவல் பொரி, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய், அப்புறம் இப்போ வெள்ளைப்பூலாம் காய்ச்சி ஊற்றுனாங்க. இது வந்து நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு வந்து ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவோம். அவல் பொரி வந்து மறுநாள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். ஸோ அவல் பொரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய்.